இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சின்ன ஷீட்டு. இது பாருங்க, கிட்டத்தட்ட 186 கிராம் இருக்கு. இதுவே இது வந்து தண்ணியில போடாத சாதா ஷீட் எப்படி இருக்கு பாருங்க. அதே போல இது வந்து தண்ணியில இருந்து எடுக்கிறோம். கொஞ்சம் புளிஞ்சுக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் புளிஞ்சுக்கிறேன். ஏன்னா தண்ணியோட நீங்க யூஸ் பண்ண போறதில்ல. அது கொஞ்சம் மற்ற யூடியூபர் சொல்ற மாதிரி ட்ரை ஆனாலும் கூட இதோட வெயிட் என்ன இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 3/4 கிலோ. அதுவே ஃபுல்லா தண்ணியில டிப் பண்ணேன்னா 1 கிலோ வந்தாலும் வந்துடும். அப்படிங்கும்போது இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுங்க, வெயிட் வந்து இதுவே ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை பிடிக்குது. அப்படிங்கும் பொழுது அப்படியே விட்டீங்கன்னா 1 கிலோ. இன்னும் கொஞ்சம் தண்ணி டிப் பண்ணனா இன்னும் ஒரு 1.25 கிலோ வரும். சாதாரண ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு இருக்கிற ஷீட்டே வந்து இந்த அளவுக்கு 1 கிலோ 1 லிட்டர் தண்ணியை பிடிக்குது அப்படின்னா மற்றதெல்லாம் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க வாங்குற மேட்ரஸே 60-70 கிலோ, அதுல தண்ணி பட்டுச்சுன்னா அது எத்தனை கிலோ ஆகும்னு பார்த்துக்கோங்க. அதனால லைட்டா தண்ணி பட்டா கூட ஃபேன் போட்டு ட்ரை ஆக்குங்க. தண்ணி பட்டால் ரப்பர் வேஸ்ட்டு. அதை வந்து நாங்களே நான் அடுத்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம மேட்ரஸ் வந்து சென்னையில் ஒரு சில இடத்துல இது வர்தா புயல்லாம் வந்தப்போ தண்ணியில் பட்ட மேட்ரஸை நாங்கள் வாங்கி அதுக்கப்புறம் அதை சேம்பரில் வச்சு ட்ரை ஆக்கிட்டு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை மாற்றி கொடுத்தோம். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் தண்ணியில் பட்டால் லோக்கலில் எந்த மேட்ரஸ் கம்பெனிக்கும் அப்படி ஒரு சர்வீஸே கிடையாது. நம்மளது ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது. தண்ணி படாமல் முடிஞ்ச வரை பார்த்துக்கோங்க. நம்ம மேட்ரஸ் மட்டும்தான் ப்ரொடெக்டர் லேயர் இருக்கிறதுனால உங்களுக்கு சேஃப்டி. மற்றதெல்லாம் ப்ரொடெக்டர் இல்லாமல் தண்ணி பட்டால் மொத்தமாக வேஸ்ட்டு தான். அதனால தண்ணி முடிஞ்ச வரை படாமல் பாருங்கள். பட்டுச்சுன்னா அந்த கம்பெனிலேயே இமிடியேட்டாக கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு கேளுங்க. தேங்க்யூ.